நான் வந்து படையை அனுப்பி இலங்கையிலேருந்து மீட்பேன். காமராஜர் வந்து 1956-54 பவருக்கு வர்றார். 1954 பவருக்கு வர்றார். ஆனால் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் அந்த காலகட்டத்தில் அவர் காலேஜ் போயிட்டார். அவர் கட்டின பள்ளிக்கூடத்தில் இவர் படித்தாங்கிறது வாய்க்கு வந்தவரை பேசுவதுன்னு என்டிகே பக்கத்தில், அதாவது அண்ணன் கூட வாழ்த்து சொன்னார், என்டிகே தனியாக நிற்கிறதுக்கு வாழ்த்துக்கள்னு. வெற்றி பெறவங்க தாங்க கூட்டணியை பற்றிலாம் கவலைப்படணும். தோக்கிறதுக்குனே கட்சி வச்சுருக்கவங்க. என்டிகேக்கு எலெக்ஷன் முக்கியம் இல்லை, கலெக்ஷன் தான் முக்கியம். யார் கலெக்ஷன் அவர்களுக்கு செட்டிங் போடுவார்கள். 13 வருஷத்துல இத்தனை தேர்தல் செஞ்சு 8% உயர்ந்திருக்கிறாங்க. அதாவது இந்தியாவோட அரசியலமைப்பும் தெரியாது, இந்தியாவோட எலெக்ஷன் சிஸ்டமும் தெரியாது. என்னமோ வானத்திலேருந்து வந்த தேவதூதர்கள் மாதிரி பேசுவார்கள். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பாஸ் போஸ்ட் எலக்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது. இந்தியாவில் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் இல்லை. நீங்கள் பீகாரில் பார்த்தீங்கன்னா 37% ஓட்டு, நான் முடிச்சுக்கிறேன், 37% ஓட்டு வச்சுருக்காங்க. யார்? இந்தியா கூட்டணி. தேஜஸ்வி யாதவ் அந்த அணி வந்து 37% இருக்குது. என்டிஏ கூட்டணி 47% இருக்குது. டிஃபரன்ஸ் 10%. ஆனால் சீட் டிஃபரன்ஸை பாருங்கள், 202, 35. தே ஆர் ரவுட்டட். ஆனால் 37% மக்களோட வாக்கு என்னாச்சு? அப்போது இலங்கைக்கு எப்படி படையனுப்பி கச்சத்தீவை மீட்பாரோ அந்த மாதிரி கனவு உலகத்தில் வேணால் தமிழகத்துக்கு ஒரு எம்எல்ஏ இல்லை, ஒரு சேர்மன் கூட வர முடியாது. கடைசி வரையும் இந்த கதையாக சொல்லி யாருக்காச்சும் செட்டிங் பண்ணி கமிஷன் வாங்கலாம், கலெக்ஷன் பண்ணலாம். அதுதான் என்டிகேயோட அதிகபட்ச லட்சியமாக இருக்கும்.